ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், ஸ்டைலுக்கு ஏத்த மைன நானு தான். பிகரு பிகரு தான், சூப்பர் பிகரு தான், பிகருக்கு ஏத்த மைன நானு தான். டச்சு 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 என்ன டச்சு என்ன கேச்சுமே 7 மணிக்கு மேல நீ என்ன சப்புனி மிருதங்காரக்காரு போய் கொடு முகர கட்ட ஆளை மூஞ்சி முகரையும் பாரு முகர கட்டை. இப்படி ஒரு பொழப்பெல்லாம் தேவையா செல்வராஜ்? இந்த பொழப்புக்கு நம்ம ஏம்பல் 3 ரோட்டில் உட்காந்து எக்கோ மத்தி நான் பேசும்போது பாடம் பண்ணு ஏம்பல் 3 ரோட்டில் உட்காந்து வளர்த்தியா ஒரு 4 பேர்த்த பிடிச்சி எதுக்கு அங்கே போகிறீங்க? நாங்கள் 4 பேர் சும்மா இருக்கோம். மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருமா? எந்த மசையும் ஆக்க முடியாது. யாரா இருக்கு? ஒருவேளை சினிமா நடிகை ரம்பாவா இருக்குமோ? ரம்பானா கும்பா பெருசா இருக்கு. இந்த பிள்ளைக்கு குத்துச்சட்டி சைஸ்ல இருக்கு. பெரிய அண்டாப்பா மாப்பிள்ள. இந்த பிள்ளை குண்டி குக்கர் குண்டிடா, புசு புசுன்னு காத்து வரும். அப்ப விசில் அடிக்குமா? ஆமா. ஏய் எதெல்லாம் பேசாத. ஒருவேளை குஷ்புவா இருக்குமோ? எட்லைட் பெருசா இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? தண்டி. அடே அப்பா. ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? மீனாட்சினா கையில கிளி இருக்கு. இந்த பிள்ளை கிளியலே துணி புது துணி. மாப்பிள்ள புழு துணி மாப்பிள்ள. நல்லா பண்ணுப்பா. ஏன் நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா? மாமா புது துணின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க நான் கேட்கறதுக்கு நான் என்னடா சொல்ற அதை பத்தி பேசுற முட்டாப்பல. என்ன மாமா அசிங்கம் பேசவே பேச மாட்டியா? பேச மாட்டேன் எப்பயுமே. சச்சா சுட்டுப்பட்டாலும் வரவே வராது. அசிங்கம் வாயில வர சுத்தமா வராது. கேக்குற கேள்வி பதில சொல்லு. என்ன கேட்க போறீங்க? இப்ப மஞ்சனா மஞ்சள் துணி, கருப்புனா கருப்பு துணி, பச்சனா பச்சை துணி, வெள்ளனா வெள்ளை துணி, புளுனா புளு துணி. புளு துணியா? புளு கலர் துணியா? அப்படினியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள்ள நீங்க சொல்றீங்களா? மஞ்சனா இதான்டா மாப்பிள்ள. பச்சனா வெள்ளனா வெள்ளனா புழுனா? ஏன் நான் புளுத்துறேன்? சரி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள. நடைய பார்த்தா, உடைய பார்த்தா, எடைய பார்த்தா, தொடைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, ராஜகுமாரா. அவன் நடைய, அவன் உடைய, அவன் எடைய, அவன் தொடைய, ஏ தடு 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 குளு 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 குளு. நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, ராஜகுமாரே. பள்ளி கூட்டத்தில் நாங்க படுத்த பிஞ்சுகிறா, ஒன்ன பார்த்ததில் கொதிக்கி நெஞ்சுகிறா. ஆரணி சந்தையில் தினமும் அல்வா கொடுத்தவரா, ஆட்டு மந்தையில இருந்து ஆட பிடிச்சவரா. ஊட்ட படத்தில் ஒரு மீடியா ரயில் போய் விட்டா மாட்டி நடுத்தர கல்வி நச்சு நீரு கிட்ட வந்து முட்ட வந்தாக்கி தாகிரு. தன 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 தன. சரி யாரா இருந்தா அவசரிச்சு பார்ப்போம், விசாரிச்சு பார்ப்போம். அட ஹாய் பியூட்டிஃபுல் கேர்ள், அழகா இருக்காளே கும்முன்னு. ஹாய் ஹாய். நான் போயிட்டு வந்துட்டேன். பேவா புரியல என்ன? பே உம் உம்ப யார? அவன் தானே செஞ்சான், நான் போய் செய்ய மாட்டேன். அது வாய்ப்பு. அது ஓகே. ஆண்டவன் படைப்பை பார்த்தீங்களா? நல்ல மூக்கு மூலியமா படைச்சு கடைசி வாயில வச்சு விட்டு போயிட்டானே. சரி ஊமனா நம்ம கொஞ்சம் ஊமை மாதிரி பேசி பார்ப்போம். புரியலையா? பயப்படாத. கையெடு. ஏண்டா டே மாப்பிள்ள, ஊமனா காது கேட்காது. நான் மாமா வந்து நைஸாக விடுறேன், நீங்கள் முழுசே விட்டுருங்க. அப்படியா? இது வரைக்கும் எந்த பொம்பளையும் நான் போடி வாடி பேசுனேன்ல, இப்போ தான் பேச போகிறேன். ஆமாம். ஏய் அடியே இந்த அடி உன்னை தாண்டி லூசு முண்டை தானா சிரிக்கிறேன். அடியே உடைய தாண்டி லூசு முண்டை. அதுக்கு கை கொடுக்குறாயா? அப்படியா? சரி தமிழ் வார்த்தை புரியல, ஹிந்தியில் வேணா விட்டு பார்ப்பான். அரே லடிக்கி
கே புளுத்தாங்க கே பிள்தா அச்சா புளுத்தாங்க பிள்தா எடுத்தாங்க போனாங்க வந்தாங்க வாயில கொடுத்தாங்க. குச்சி குச்சி ஓத்தாங்க சாத்தாங்க ஓத்தாங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இஷ்டம் தான் பிடிச்சி அமைக்கிற வேண்டியதான். ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா? சூடு சொன்ன இருக்கா? சோத்த திங்கிறியா? சோத்தோட சுண்ணாம்பு திங்கிறியா? ஆளை பாரு, மூஞ்ச பாரு, முகரைய பாரு. நிப்பாட்டுறாமல ஆளை முகர கட்டைய பாரு. வந்துட்டு ஆட்டிக்கிட்டு கிளு 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 உனக்கு கிளு. நல்ல மரியாதை இல்ல. பேசுறது ரெண்டு பேரும் என்ன பிடிச்சு எது ஏறிட்டு கிடக்குற? இங்க பாரு, அது என் மச்சான். அவனை கேளு இவனை கேளு. அவரு மச்சான், நான் அது என் அப்புறம் வச்சேன். மச்சான். அப்புறம் என்ன? உன் வாயில வச்சா சும்மா உன் வாயில நான் வைப்பேன். பொம்பளை ஆளு உட்கார்ந்து பேசாம இருக்க, யூடியூப் இருக்காங்க பேசாம இருக்க. நீ எனக்கு மருமேங்க என்கிட்ட வாங்கிட்டு நீ போகணும்னு உன் தலையெழுத்து தெரிஞ்சுக்க. பார் ஒழுக்கம் நடந்துக்க, ஒழுக்கம் இல்லைன்னா விழுப்பம். தெரிச்சு போயிரும் உனக்கு. மாமா அது நீ சொல்லாத. அப்ப யார கேட்ட? உன்னை நட கட்ட எழுச்சா புண்ணாக்கு லூசு பயமாலே, கிறுக்கு பயமானே, முட்டா பயமாலே, முடிச்சு வைக்க பயமானே, அறிவிட்ட பயமாலே, அறிவிட்ட பயமானே, பிச்சைக்கார பயமாலே, பிச்சைக்காரி பயமானே, கடங்கார பயமாலே, கடங்காரி பயமானே, வெங்கம் பயமாலே, போய் வெறும் பயமானே, வெறும் பயமாலே, போய் இருக்கடா அள்ளி குடிக்க அகப்படா பயமாலே, மோந்து குடிக்க ஏனல பயமானே. யாரு நீங்க? நீங்க புரோட்டாக்கு புடிச்சிட்டு இருந்த பயமாலே, போய் இட்லிக்கு ஏமாந்தால, என் வெள்ள வாழைப்பழத்துக்கு 4 நாளா உட்கார்ந்த போய் பயமாலே, என் படியாரத்துக்கு படுத்து கிடந்தால, சரிதான் போமா மூணா பூனா பயமாலே. சாந்தா போய் என் கேன பூனா மாவனே. அப்படின்னா என்ன? நீ என்ன சொன்ன? நான் மூணா பூனா முக்கியமான புள்ளியோட பயமாலே என்ன? அப்படி சொன்னியா? நீ நீ என்ன என்ன சொன்ன? சொன்ன? கெட்ட பச்சல திட்ட நினைச்ச. கேனா பூனா என்ன? கேனா பூனா கேட்டு புரிஞ்சு பேசுற பயமாங்கன்ற. ஆமா. அதிகமா பேசுற. நீ ரொம்ப ஓவரா பேசுற. பொம்பளையால பாக்குறேன். ஏன் இல்ல? நீ என்ன சொல்ல? ஏன் என்ன ஆம்பளையால பண்ணுவ? பாப்பியா? ஆமா. இல்லாட்டி நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நாங்க உங்களை தான் பண்ணுவோம், அப்புறம் உங்க அப்பா தலையா பண்ணுவாங்க. போயிராத ஏ அங்க. போமா. நானாச்சே எதார்த்த மட்டும் எங்க அப்பா எல்லாம் உன்னை செதச்சு விட்டுருவான். யாரு ஆச்சே ஆளை கொண்டுருவேன் அப்புறம் பாத்துக்க. போய்யா. ஏ போமா. தாத்தா போடா. போத்தா. போடா. சரிதான் போடியோ புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை, இந்த பிள்ளை கிண்ணங்கள் என்ன விலை? 50 ரூபா 50 பைசா. ஓய் சரிதான் போடா 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 புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா 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 ராஜா. யார்ட்ட போக ஆளை காட்டு நாங்களும் வரல அவங்களும் வரல. மணப்பறைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க. எதுக்கு நான் வரல? 70 வயசுல ஒரு பாட்டி இருக்கு, கூப்பிட்டு சொன்னேன். ஒரே நாட்டத்துல ஆளு காலி மறுநாள் ஜெயிலு. அப்படியா? யார போடன்ற? ஆம்பளை போடணுவியா? ஆம்பளை தான் போடணும். பொம்பளை போடின்னு சொல்லுவேன். நான் ஆம்பளை போடணும். ஆம்பளை ஆயிரத்தை பேசுவேன். பொம்பளை 1001 பேசுவேன். ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. ஆணிலே பெண்ணில்லை, பெண்ணிலே ஆணில்லை, சிவனிலே சக்தி இல்லை. சக்தியிலே சிவனில்லை. நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு ஆண்மகள், பெண்மகள். நான் ஒரு தமிழன், நான் ஒரு தமிழச்சி, நான் ஒரு தமிழ் நான் குடிமகன், ஒரு தமிழ் குடிமகன், நான் ஒரு குண்டன். நான் ஒரு சொல்லிரு குண்டம்மான். குண்டம்மா. அப்புறம் ஆம்பளை போடான்ற அப்புறம் பொம்பளைய போடான்னு போடின்னு சொல்லுவேன். ஏய் சொல்லி பாருடா. போங்கடினுவேன். போங்கடான்வேன். போனேனா போடி வாடி 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 அப்படின்னு நான் உன்னை போட 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 வருஷல டோக்கன் வாங்கி இப்ப என்ன சொன்னேன்? இப்ப ஏய் போடி இருமா போடி வாடி. நீ என்ன சொன்ன? பாடா பாடா அப்படின்னு நீங்க. ஆமா. இப்ப நான் ஸ்டைலா சொன்னா நீ சொன்னா நானும் சொல்லுவேன். இப்ப பாரு போடி ஏய் உடனே தண்டி வாடி. ஏய் யாரையோ கூட்டத்துல சொன்னா விளக்கமத்த தூக்கிட்டு வந்துற போறாங்க. எதுக்கு உன்னை ஏய் அடிக்க? பொம்பளையால கூட்டத்துல வாடின்றீங்க. நடிப்பு. செவனேன ஏய் லூசு நடிக்கிறேன். நீங்க நீ சொல்லு. என்னன்னா போடா. இரு நான் வந்து டைரக்டர் மாதிரி நான் சொல்லி தருவேன், செக்ஸா சொல்றேன். அப்படியா? நீ நைவ கீழே இறங்கணும், கீழே இறங்கணுமா? பேசணும். ஆமா அங்க இல்ல முட்டி போடணுமா? ஏய் போடா 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 போடா. ஏய் இப்படி சொன்னோம்னா அவ்வளவுதான், 50 பேர் வரிசையா வந்துட போறாங்க. வாயை பொழுது அவர் செஞ்சாங்க வாயில, அவர் வாயில உடனே நான் அவருக்குனே செஞ்சேன். ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளைல? நீ இப்படி சொல்லட்டுமா? சரி போடா 50 பேரும் வாடா. அதோட சங்கு பஞ்சர்தேன். எதுக்கு? ஆமா. ஏய் ஐயா நான் எப்படியா ஏய் அப்பதான் கடல் சொன்ன, இப்ப கிணறுன்ற என்ன? அப்படியா? என்ன பண்ணன்ற? அதான் ஒண்ணும் தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானாங்களா? அதுதான் வித்தாராளி வர உடைக்க போனால கத்தால மூணு கொத்தோட வந்துச்சான். சிலையில சிறுத்தை வீட்டுக்கு போனானா கீச்சம்பாய கட்டிக்கிட்டு எஞ்சிக்கிட்டு வந்தாலாம். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க செரங்கவத்தி சீரங்கத்துக்கு போனா அங்க 2 செரங்கவத்தி வரட்டுன்னு சொன்னானா. நாட்டரச அசிங்கெல்லாம் பேச மாட்டோமே நாங்க. இருங்க எங்கிட்டு வாங்க ஒரு நிமிஷம் ஐயா. இங்கிட்டு வாங்க ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க. அசிங்கம் நாங்க எப்பயுமே பேச மாட்டோம், நாகரீகமாக தான் பேசுவோம். அசிங்கம் நான் சுத்தமாக பேசும்போது அவங்களும் பேச மாட்டாங்க. அசிங்கம் பேசுறதுலாம் பபன் டான்ஸ்லாம் இருக்காங்க, இதை காட்டி கவிச்சியாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு நாகரீகம் தெரியும், இதுக்காண்டி பபுனு டான்ஸ் வந்து புராணம் பேச முடியாது. சரியா? நாரதர் காமெடி பேசலாம், ஆடலாம், நல்லா பாடலாம். புராணம் பேசுறதுக்கு வள்ளி நாரதர் ராஜபாடுத்தேன். இதுக்காண்டி பபுனு நாங்கள் பபுன் டான்ஸ் புராணம் பேச முடியாதுல்ல. சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு பேசுனா நாடகம் நல்லா இருக்கும்.
அந்த காலத்துல மாதிரி நீங்க சொல்ல மாதிரி நாடகமே இப்படி நடத்துனோம்னா கூட்டம் ஒரு கூட்டம் இருக்காது. எப்படி கரகாட்டத்துல போட்டு இடிச்சிட்டு கிடக்குறாங்களே, அதெல்லாம் என்ன செய்வீங்க? இன்ன வரையும் அவர் வந்தாரு, அவர் வேறல என் மேல் படிச்சல, என் கைதான் அவர் மேல பட்டுச்சா? தொட்டு நடிச்சிருக்கேன் இது வரைக்கும். அதெல்லாம் இல்ல கிடையாது. நாளைக்கு ஆடல் பண்ணலாமா? இரு அப்புறம் சொல்றீங்களே இத பபுன் டான்ஸ் சொல்லிட்டீங்க. நாளைக்கு ஆடல் பண்ணுறதுக்கு பெரிய கவிச்சி அது. ஆமாம், வெறும் டவுசரு பனியன்தான். ஆமாம், அதை கூட பிடிக்கும், உங்களுக்கு இது பிடிக்காதுன்றீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு கூட்டத்தை காணாம நாளைக்கு ஆடல் பாடல் பார்க்கறதுக்கு தெரியலையா? இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? குமுஜர் பார் கூட்டம். வியாபாரம் வியாபாரம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, கம்படித்து ஆடுவேன், கத்தி சண்டை போடுவேன், குத்தி வீரன் சூரன் ஏத்துதே ஏதியே, எனக்காக வாழ்க்கையே அம்மா, கலந்து ஒரு கண்ணம்மா, நான் பாடவே நான் தேட வல்லவர் இளமை இதோ இதோ. ஏய், இது என்ன ஆட்டம் இது? இது மயிறு பிடிக்காட்டம் வந்துருச்சா? சொல்லி சொல்லி ஆசி சொல்லி ஏய், வாட் இஸ் யுவர் நேம்? உன் நெளிவுல நானே மயங்கிட்டேன். அடியா
அப்பா சரி. கேட்க முடியாதியா ஏன் என்னவா அப்படி சொல்லிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்றது? விடுங்க. நேராச்சு கவிச்சுன்றாங்க, அரை மணி நேரம் வேணா ஆடுவோமா? ஆளா ஆடணும்னு சொல்ல ஆடிடுவோம், ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்கள பார்த்து உள்ள போச்சுன்னா அசிங்க, அதே பார்த்துக்க. ஏய் அப்படிதானே சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணணும்ல. மணி ஒன்று. சரி இப்படி. உன் பேர் என்ன? என் பேர் இது. நீ போ, நான் போயிட்டுக்கிறேன். பெட்டிக்காரு, உங்க பேர் என்ன? மினியாண்டி, முனியாண்டி. நான் பேர் வைக்கிறேன் எல்லாத்துக்கும். பெட்டிக்கார் பேர் நிமிந்தடி நீலவேகம், மிருதங்கார் பேர் நாக்கடி நாகராஜன், ஆல்ரவுண்டுக்கார் பேர் குனிய வச்சு அடிக்கிற குருசாமி, தாளக்கார் பேர் நக்கப்பேன், மைக் செட்டில் பேர் வந்து சொருகாண்டி, என் பேர் உருவாண்டி, பக்கத்தில் இருக்கிற மயிராண்டி. காதல் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது? அந்த ஒரு கல் ஒன்று வச்சுட்டு பாருங்க, உருண்டியா இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும். மனித உணர்வு கொள்ள மனித காதல் அல்ல அல்ல அல்ல, புனிதமானது புனிதமானது புனிதமானது. பொந்துக்குள்ள போச்சு பொந்துக்குள்ள போச்சு பொந்துக்குள்ள போச்சு. அதனால காதல் கிட்ட வா வா. इस बैग इसको वाई नो इसका बैग इसको वाई नो उसका वाई. இது வந்து இங்கிலீஷ் காதல். தமிழ் காதல் பண்ணு. சத்தம் போடாதீங்க யாரும். ஓவராலா கிட்ட வா. காதல் எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா பண்றேன். நாளைக்கு எந்த ஊர் போற? நல்லா பண்ணவா அண்ணன் சொல்றாரு. நாளைக்கா? நாளைக்கு வந்து மதுரை பக்கம் தான், இந்த இங்க கரம்பக்குடி. அப்படியா? உங்களுக்கு தெரியலையா? கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறமேட்டு கொட்டாய் பின்னாடி சொல்லி கொடுப்பேன். பின்னாடி போங்க, இந்த பிள்ளை சொல்லி தரும். ராத்திரி 12 மணி இருக்கும். 1 மணிக்கு நான் தெரியுமா எந்திரிச்சு காதல் தான் சொல்றேன். 2 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கு நான் தெரியுமா மாமாங்க. நல்லா பக்கத்துல வச்சுக்க. 3 மணிக்கு நான் தெரியுமா மாமா என்னையா? இனிதான் காதலா? ஆமா இதான் காதல். 4 மணிக்கு நான் தெரியுமா? ஏன் மாமா என்னடா நாளைக்கு காதல் அது பண்ணுவீங்களா? காதல் தான். ஆமா 5 மணிக்கு. இப்படி செஞ்சா மசூதில கூட காதல் வராது. அப்ப எப்படி ஆளாளுக்கு காதல் பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி காதல் இருக்கு தெரியுமா? உங்க காதல எடுத்து சொல்லுங்க. சொல்றேன், கேக்குறீங்களா? ஆத்தாடி பாவாட காத்தாடே, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடே, ஆத்தாடி பாவாட காத்தாடே, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடே, காத்தாடே நெஞ்சு கூத்தாடே, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஆத்தாடி பாவாட காத்தாடே காத்தாடே. நான் பார்த்து நான் வந்த தீபாவளி, பாவாடை பூவில் தாம்பாடே, தாம்பாடே வந்த தீபாவளி, உன் வீட்டில் நேரம் ஆளுமே, ஓடாதே பெண்ணேரம் தேனில்லையே அடிச்சம்பாடே. உன் வீட்டு ஜம்மாள் என் கைகள் பட்டாலும் குளிரென்றும் தள்ளாதோ வாமுள்ள. ஆத்தாடி பாவாட காத்தாடு நெஞ்சு கூத்தாடு, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து மழை ஊத்து. மூடு கொஞ்சம் இதகாரம், நாளெல்லாம் தடுமாறும், நீ சொட்ட நின்னாலே தலதோஷம் தான், நீ இங்கு போனாலே பகல் வேகம் தான், இடம் பூஞ்சோலே ஏ
ரொம்ப எத்தனை தாராரம் போக மாட்டேன்டா. தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசானா தண்ணி கொஞ்சம் ஊத்து என் காதல எப்படி தெரியுங்க இருக்கு? நன்றி நன்றி நன்றிங்கிறத வணக்கம். உங்கள் காதல சொல்லு. சொன்னவர் தான் கை தட்டினார் அண்ணன். அண்ணே என்னண்ணே முடிச்சிடணுமா? ஏம்மா நீ ஒருத்தலாம் கேட்கலம்மா, நீ பாருமா. அவங்க சும்மா பேசிட்டு இருக்காங்க, பாடுமா. சரி காதல் பண்றேன். நாடகம் மொத்தமாக 2 மணிக்கே முடிஞ்சிருமா? அப்புறம் முடியும்னா சொல்லுங்க. காதல் பண்றேன். பண்ணுங்க, படுக்கிறேன். ஏண்டிகள் லட்சி என்ன தெரியலையா? ஏண்டி வெள்ளச்சி என்ன தெரியலையா? அட போடி வெள்ளச்சி அடி போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்ன நீ கால் 2 போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிற ஒன்ன நீ உள்ள கட்டி எடுக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன? ஏண்டி கள்ளச்சே என்ன தெரியலையா? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஆண்டிப்பட்டி தாழ்காவில் கும்பலக்கா பஞ்சோ அகமத்த ஒன்ன கண்டு அடிப்பதி நஞ்சோ வித்தங்குத கூடி போனா இப்படிதான் கெஞ்சோ சத்தம் போட நெஞ்சு கூட்ட அதிவையில் கொஞ்சோ கொடியோட சக்கர வள்ளி தெரியாம கலந்து வைக்கும் அதுபோல பொம்பளை சாதி அறியாம மனசு வைக்கும் பொம்பளை கிருப்பில வர என் புத்தியும் வேறும் உடம்புக்கு பிறந்தது புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறவும் இல்லை நீ காய்தான பிளந்தான் சொன்னா என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது என்ன என் கால் 2 போகுது பின்ன நான் முத்த போட்ட துடிக்கிற முன்ன நீ முன்ன கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தான உள்ளந்தான் சொன்னா என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? சிவகாமிக்கு ஜோர் ஒரு கை தட்டுங்க. என்னன்னா 1 மணி நேரம் ஆடக்கூடிய டான்ஸர்னா மணப்பாறை சிவகாமி தான். நானும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆடுவோம்.
காலதாமத காரியத்துக்குன்னா டக்கு முடிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த கிராமத்தில் பெரிய ஐயாலாம் உட்காந்துருக்கீங்க, இளைஞர்கள் உட்காந்துருக்கீங்க, அன்றைக்கு பெரியவர் உட்காந்துருக்கீங்க. ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன். உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது எது? உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது தாய். அதான் ஒரு கவிங்க பாடி வச்சா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், உலகத்தில் அம்மா வாங்க முடியுமா? முடியாது. என்ன காரணம்? நாடக உலகத்தில் சக்கரவர்த்தி எங்கள் அம்மா ரத்னாமணி. அவங்க சமீப காலத்தில் ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை சக்கரவர்த்தி தான். அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி வந்து பெரிய நடிகர் திலகம்னா சாவித்திரி தான் அதுக்கு ஈக்குவலான நடிகர் திலகம். ஆமாம், மனோரமா. அவங்க மாதிரி நடிக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து எங்கள் அம்மா நினைவாக ஒரு முக்கியமான பாடல், அம்மா பாடல். தயவுசெய்து இந்த பாட்டை கேளுங்க. இதை முடிச்சோன்னே வள்ளி வந்துடுவாங்க, பெட்டிக்காரர் பாட்டு போடுவார். ஆமாம், என்ன காரணம்னா அந்த அம்மா பாடல் அதிகமாக பண்ணது எஸ்பி பாலசுப்ரமணியம் கிடையாது, மனோ கிடையாது, ஜெயச்சந்திரன் கிடையாது, மலேசியா அவஸ்தம் கிடையாது. அதிகமாக பண்ணது இசைஞானி இளையராஜா ஐயா தான். இந்த பாடலை எல்லா கிராமத்திலும் என்னை பாட சொல்லிடுவாங்க. நம்ம மேடைக்கு முதல் இந்த பாடல் நான் பாட போகிறேன். பாட்டு நல்லா இருந்தால் அமைதியாக கேட்டு முடிஞ்சோன்னு கை தட்டுங்க. இந்த பாட்டு எனக்கு மட்டுமில்லை, அவங்க அம்மா நினச்சி இந்த பாட்டை கேளுங்க. அப்போ தான் இந்த பாட்டு புரியும். இந்த சாமி ஏரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், பவுடரை போட்டு. என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் யார் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. என்ன ஹலோ, எங்கள் அம்மா இறந்து 20 நாளில் எங்கள் அப்பா இறந்தார். ஒரே மாதத்தில் எங்கள் அம்மாவும் இறந்தாங்க, எங்கள் அப்பாவும் இறந்தார். இந்த சாமியார் நான் குடியாரனாக இருந்தாலும் என்னைக்கு தாய் இதை பிறந்தாங்களோ இன்றைக்கி நாடக உலகத்தில் நான் குடியை நிப்பாட்டி சரியாக 12 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு எனக்கு. இருந்தாலும் இந்த பாடலை பாடுறேன், கேளுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாலி மேலே. பொன்ன பூலாத்தா என்ன பிரித்து போட்டா, என்ன பிரித்த போதும், என்ன பிரித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா சொல்லி சொல்லி யாராது சொன்னா என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடிக்கிலே, என் வாயை வயிறைய போட்டி வளர்ந்துட்ட பாவியடிக்கிலே, என்னை தொட்டாலோ பார்த்தாலோ தோஷமடிக்கிலேயே, என்ன கேளே ஜென்மங்களோ மோட்சமடிக்கிலேயே, பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பெற்ற மனசு சொந்தத்திலும் சொந்தமாடா, தெய்வமனும் தாய்க்கு கீழதா, தாயவனும் சாமிக்கு மேலதா, அம்மா சும்மா இல்லடா, அவையில்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி, பெற்றவன மறந்தா அவன் செத்தவனே ராண்டா, அந்த உத்தமியே மறந்தா அவன் மறந்தவனே ராண்டா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுக்க அம்மாவோ, அன்புக்கு எல்லாமே எல்லாமே சும்மா, ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கு, புது சேல வாங்கி வந்து போதச்ச இடம் பார்ப்பதற்கா ஆத்தாவோ சேர அந்த ஆகாயத்தை போல. பெற்று எடுக்கவதா இல்லையோ தத்த கொடுத்து புட்டா, பெற்ற
பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டிப்புட்டா ஒரே முத வச்சு வருவேன் மாத்தாங்க அடிக்கடி பெத்தவ மனசு புண்ணாச்சு பிள்ளைக்கு மனசு கண்ணாச்சு லா 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 லா. எனக்கு ஒருவர் இல்லாமல் போனாலும் உனக்கு நான் இருப்பேன். எனக்கு ஒருவர் இல்லாமல் போனாலும் உனக்கு நான் இருப்பேன். ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுடன் நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போராடிடுமா. கோடி கோடிகள் கொடுத்தாலும் நிச்சந்த அன்பு கிடைத்திடுமா. ரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கிடாகுமா. நான் பட்ட கடன் கமெல்லாம் ஜென்ம போதாகுமா. நடனாடும் கோவில் நீதானே. ஹரிச்சந்திரால நாடகத்தில் பெரிய ஸ்ரீபாட்டியார்னா எந்த அக்கா தாமரை செல்வி அக்கா. அவங்கள மாதிரி பாடுற ஆளுங்களே கிடையாது தமிழ்நாட்டில். அதே மாதிரி நான் பாடுற பாடல் எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்து நான் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால பொண்ணு போனாத்தா என்ன பிரிந்து போட்டா
கைத்தடி அன்புகளுக்கும் நன்றி. இந்த வணக்கம். இந்த பாடலை பாராட்டி பாசமுக அரிகரன் அண்ணா அவர்கள் இந்த பாடலுக்காண்டி 101 அன்பளிப்படுத்துகிறார்கள். உங்கள் பேர் என்ன? பெயர் சொல்லாத அன்புள்ளங்க அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்கு 201 அன்பளிப்படுத்துகிறார்கள். அன்பளிப்படுத்த அரிகரன் மற்றும் அண்ணன் 201 அன்பளிப்படுத்த அன்புள்ளவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நாடக அமைப்பாளருமாகிய யூடியூப் எடுத்து கொண்டிருக்கும் எனது பாசமுக அண்ணா தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நடிகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நடிகர்லாம் டீ கேட்குறாங்க, அந்த கடையில் பார்த்து டீ வேண்ட சொல்லுவோம். பாடு வண்ணே கவி சேது ராமராஜன் அருள் இசை பாடு வண்ணே சிங்காரே சோழகிலே 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 நீ
இந்த வழியாகப்பட்டவள் காரணம் ஆண்கள் வேட்டையாட வேண்டும், பெண்கள் காவல் செய்ய வேண்டும், குலவழக்கம் அதன் பிரகாரம். ஆமா முருகா, உன்னுடைய அருளால் பிறந்தவள் இந்த வழியாகப்பட்டவள். என் கடமையை செய்தாக வேண்டும். கடமையை செய்ய வேண்டும் என்றால் பெரும் சோதனை. என்ன சோதனை? பிறந்தது 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாங்க. அப்போதான் எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா வீட்டில் 10 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வேண்டாமா? வேண்டிக் கொண்டா இறைவா, எனக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வேணும் வேண்டிக்கிட்டார். அதனால தான் மகாசுடி ஆனந்த கண்ணீரை அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பெண்கள். இதில் சுந்தரம் என்றால் எனக்கு சுந்தர வழியாகப்பட்டவள் பிறந்துவிட்டேன். கடமை செய்தாக வேண்டும். நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே இருக்கிறார். எங்கும் இருக்கிறார். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, வளர்மதி சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம். எங்கே போகிறது? திருப்பரங்குன்றம் பெருமா. திருப்பரங்குன்றத்தில் சிறுத்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறுத்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாகும் திருப்புகழ் பாடுகே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் சிறுத்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
எதிரொலிக்க வேண்டுமானால் ஒளிபெருக்கி சரியாக இருக்க வேண்டும். எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கேதானா? அவர்களுக்கு தான் மிக நன்றி. ஏன்னா வரையிலே பயத்தோட தான் வந்தேன். என்ன பயம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு கிடைக்குமான்ற பயம். நடத்தக்கூடியவர்கள் முக்கியமானவங்க மட்டும் இருக்கிறாங்க, மக்கள் மட்டும் இல்லை. சரி இருக்கட்டும். தாய்மார்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறாங்க. காரணம் அப்படின்னா கதை நம்மளுக்கு கிடையாது. எதுக்காக திருவிழா நடத்துகிறோம்? தெய்வத்திற்காகத்தான். அந்த தெய்வம் கேட்டுக்கொண்டு இருக்குமா, சரியா? அதே போல் இன்னொரு பையன் என்ன அப்படின்னா பக்கமலத்தோட பையன். ஆமாம், இவர்களை சமாளிக்க முடியுமா அப்படின்னு பையன். ஆனால் சமாளிச்சிருவேன், சமாளிக்காமல் இருக்க முடியாது. பையன் விட்டு போச்சு. ஆனால் இன்னொரு பையன் என்ன அப்படின்னா ஒளிபெருக்குடைய ஆதரவு கிடைக்குமான்ற பையன். அவரை நம்பித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா கலைஞரின் உயிரோட்டமே இந்த ஒளிபெருக்கத்தான். இந்த ஒளிபெருக்கே இல்லாமல் அப்போயெல்லாம் பாடியிருக்கிறாங்க பெரிய பெரிய மேதைகள். ஆனால் இன்று இந்த ஒளிபெருக்கி சரியில்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல் தெய்வத்தை வணங்க வணங்க உடம்புல நோயாகப்பட்ட